பத்மநாப சுவாமி கோவில் இந்தியாவின் மிகவும் மர்மமான மற்றும் செல்வ செழிப்பான கோவில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இது கேரள மாநிலத்தின் திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவில் மார்த்தாண்டவர்மா மன்னரால் மிகுந்த முக்கியத்துவத்துடன் பராமரிக்கப்பட்டது. அவர் தனது இராச்சியத்தை ஸ்ரீ பத்மநாபதாசன் என்று கடவுளுக்கு அர்ப்பணித்தார். பத்மநாப சுவாமி கோவில் வரலாறு. இந்த கோவில் மிகவும் பழமையானது. சில வரலாற்று குறிப்புகளின்படி ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கூறப்படுகிறது. கோவிலில் இருக்கும் பெருமாள் ஆனந்த சயனம் நிலையில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கும் வடிவில் காட்சி தருகிறார். இந்த கோவில் திராவிட மற்றும் கேரள கட்டிடக்கலையின் கலவையாக கட்டப்பட்டுள்ளது. 2011 ஆம் ஆண்டு இந்திய உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் கோவிலின் ரகசிய அறைகள் ஆய்வு செய்யப்பட்ட போது தங்கம், வைரம், பழமையான நகைகள், பொற்காசுகள் போன்ற மிகப்பெரிய பொக்கிஷங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. ரகசிய அறைகள், சீக்ரெட் வால்ஸ். கோவிலில் பல ரகசிய அறைகள் இருந்ததாக கூறப்படுகிறது. அவை பொதுவாக வால்ட் ஏ, பி, சி, டி, இ, எஃப் என்று அழைக்கப்படுகின்றன. வால்ட் ஏ திறக்கப்பட்ட போது மிகப்பெரிய அளவில் தங்கம் மற்றும் அரிய பொக்கிஷங்கள் கிடைத்தன. வால்ட் பி தான் மிகவும் மர்மமான அறை என்று கூறப்படுகிறது. இதை திறக்கக்கூடாத அறை என்று பலர் நம்புகின்றனர். ரகசிய அறை வால்ட் பி திறக்கப்பட்டதா? வால்ட் பி முழுமையாக திறக்கப்படவில்லை. அறையின் வெளிப்புற பகுதி ஆய்வு செய்யப்பட்டாலும் அதன் உள்ளக கதவு திறக்கப்படவில்லை என்று அறிக்கைகள் கூறுகின்றன. காரணம், மத நம்பிக்கைகள் மற்றும் கோவில் மரபுகள், சட்ட மற்றும் நிர்வாக பிரச்சினைகள். இதை திறந்தால் தீய விளைவுகள் ஏற்படும் என்ற புராண நம்பிக்கைகள். சிலர் பாம்பு வடிவ சின்னம் கொண்ட கதவு என்றும் மந்திரத்தால் பூட்டப்பட்டுள்ளது என்றும் கூறினாலும் இதற்கு உறுதியான அறிவியல் ஆதாரம் இல்லை. இது பெரும்பாலும் புராணம் மற்றும் மக்கள் நம்பிக்கைகளின் பகுதி